வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உலக தரிசனத்தின் செய்திகள். வாசிப்பவர் சிவபாதம் சசிகாந்த். சீனாவும் இந்தியாவும் எதிரி நாடுகளோ அல்லது ஒருவருக்கொருவர் போட்டியாளர்களோ அல்ல என்றும் தங்களுக்கிடையில் சிறந்த உறவு நிலவுவதாக சீனாவின் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் லின் ஜுவான் கருத்து தெரிவித்துள்ளார். அவர் இது தொடர்பாக மேலும் குறிப்பிடுகையில், இப்போது இந்தோ சீனா எல்லையில் எந்த எல்லை நெருக்கடியும் இல்லை என்றும் இரு நாடுகளும் சுமூகமான பொருளாதார உறவை பேணுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வடகொரியா சர்வதேச தடைகளை தாண்டி தன்னுடைய ஏவுகணை உற்பத்தியை 2 மடங்கிலும் மேலாக அதிகரித்துள்ளது. வடகொரியா எப்போதும் தன்னைத்தான் வல்லரசாக கருதி கொண்டு ஓர் சுயாதீன போக்கில் செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இப்போது சைபர் கிரைம் மோசடியில் உலகின் பல்வேறு நாட்டவர்கள் இலங்கையின் தென்பகுதியிலுள்ள சொகுசு பங்களாவில் தங்கிக் கொண்டு பல்வேறு இணையதள மோசடிகளில் ஈடுபட்டு வருவது கண்டறியப்பட்டுள்ளது. இவர்கள் சுற்றுலா பயணிகளாக உள்ளே வந்து சொகுசு பங்களாவிலேயே தங்கிக் கொள்கின்றனர். எந்த இடங்களையும் பார்வையிடாது அங்கேயே தொடர்ச்சியாக இருந்து பல்வேறு இணையதள மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாக, இதற்கு இலங்கை இப்போது மையத்தளமாக அமைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற நார்வே செஸ் தொடரில் முதல் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய தமிழராக பிரக்ஞானந்தா தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இவர் தமிழக முதல்வரை சந்தித்ததோடு அவருக்கு ஊக்குவிப்பு தொகையாக 50 லட்சம் ரூபாய் காசோலையை தமிழக முதல்வர் அவர்கள் வழங்கி கௌரவித்தார். உலகின் முதல் ட்ரில்லியனர் என்ற பெருமையை பெறுகின்றார் எலான் மஸ்க் அவர்கள். டெஸ்லா நிறுவனரும் ஸ்பேஸ் எக்ஸ் தளத்தின் உரிமையாளரும் ஸ்டார்லிங்கினுடைய உரிமையாளருமான எலான் மஸ்க் அவர்கள் உலகத்தின் தலைசிறந்த முதலாவது பணக்காரராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவர் தன்னுடைய ஆரம்ப காலத்தில் தன்னுடைய செவ்வாய் ஆய்வு குறித்த செய்திகளை பிறரோடு பரிமாறுகின்ற போது அவரை பலரும் பரிகாசம் செய்தனர். கட்டிய மனைவி கூட அவரை விட்டு பிரிந்திருந்தார். அந்த நிலையில் தன்னுடைய உயரிய இலட்சியத்திலிருந்து மாறுபடாது இறுதி வரை அதற்காக உழைத்து செவ்வாயில் மனித குடியேற்றங்களை அமைக்கின்ற அளப்பரிய பணியை நோக்கி எலான் மஸ்க் அவர்கள் சென்று கொண்டிருப்பது நிதர்சனம். நாம் வாழ்கின்ற இந்த பிரபஞ்சம் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில் இன்று வானத்தில் வியாழன் மற்றும் வெள்ளிக்கோள்கள் அருகருகே வருகின்ற அதிசயமான நிகழ்வு ஒன்று வெற்று கண்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனை அனைவரும் கண்டு களிப்பதற்கு ஆர்வமாக இருக்கின்றனர். டிக்டாக் அதிபர் ஷாங் ஜிமிங் ஆசியாவின் புதிய கோடீஸ்வரராக பரிணாமம் எடுத்துள்ளார். இவர் இந்திய செல்வந்தர் முகேஷ் அம்பானியை முந்திக்கொண்டு ஆசியாவின் கோடீஸ்வரராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். எமது பால்வீதி மண்டலத்தின் மையத்தில் உள்ள சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் கருந்துளையினுள் இனிய தென்றல் காற்று வீசுவதை விஞ்ஞானிகள் துல்லியமாக பதிவு செய்துள்ளனர். இது வானியல் வரலாற்றில் ஒரு அதிசயமான நிகழ்வாக பேசப்பட்டு வருகின்றது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் 7.8 ரிக்டர் அளவில் பாரிய நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் பாரிய அழிவை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலநடுக்கமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் சட்டரீதியற்ற முறையில் வளர்க்கப்பட்ட பலதொகை கரப்பான் பூச்சிகள் போலீஸ் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த அரிய வகை கரப்பான் பூச்சிகளின் பெறுமதி 1.5 கோடிக்கு மேல் வரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை போன்று உலகின் அனைத்து மூலைகளிலும் இடம்பெறும் அரிய செய்திகளை அறிந்து கொள்ள உலக தரிசனம் செய்திகளோடு இணைந்திருங்கள். மீண்டும் மற்றுமோர் செய்தி வீச்சில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிவபாதம் சசிகாந்த். நன்றி.